அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை உங்களை காண்பிக்கிறேன். நம் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், துக்கம், வேதனை, கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாளிலே அந்த துக்கம் சந்தோஷமாக மாறினா நம்மளோட ஒரு வார்த்தை பேசுகிறார். இதை கூர்ந்து கவனிங்கள். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்படுவது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன்னு கூர்ந்து கவனிங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். உலகம் ஃபுல்லாக சந்தோஷப்படுவாங்க உன்னை பார்த்து, எப்போ கீழே சாய்வான்னு. நம்ம அழுது புலம்பின்னு இருப்போம், ஆனால் உலகம் ஃபுல்லாக நம்ம சந்தோஷப்படுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்கிறீங்க. எப்படின்னு சொன்னால், இயேசு உங்களோடு இருக்கும்போது அழுது புலம்புவாருங்க. நீ அழுது புலம்பு, ஆனால் உலகம் ஃபுல்லாக சந்தோஷப்படும். நீ யார்கிட்ட அழுகுற? இயேசுக்கிட்ட அழுதுகிறியா? அது அவங்களுக்கு தெரியாது. இயேசுக்கிட்ட அழுது புலம்பும் போது, இவன் என்ன இப்படி அழுதுங்கிறான், என் வாழ்க்கை இப்படி தானா, அவ்வளோதானான்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் எங்கள் ஆண்டவர் என்ன தெளிவுபடுத்துகிறாருன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். அப்பொழுது ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. எப்போ மாறுன்னு சொன்னால், நீங்கள் அழுது புலம்பும் போது, உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி வைக்கும்போது, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். அநேகர் உங்களை பார்த்து ஏகலமாக பேசலாம். உங்களை துக்கப்படும் போது நீங்கள் அநேகர் உங்களை கொச்சப்படுத்தலாம். ஆண்டவர் அந்த நாளில் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறினா நீ அழுது புலம்பும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் தெரியுமாங்க. ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணி மண்டாடி கேட்குற ஒரு ஆசீர்வாதம். அன்னாள் ஜெபித்தாள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். எல்லா காரியத்தை பாருங்கள், அநேக ஜெப வீரர்களை நம்ம பார்த்துருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கும்போது, அழுது ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுவாரான்? துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் துக்கம் எப்படி மாறுமா? சந்தோஷமாக மாறுமா. ஆனால் உலகங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்கள பார்த்து ஏகலமாக பார்ப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரியாக நினைப்பாங்க. நீங்கள் அழுது புலம்பும்போது உலகம் சந்தோஷப்படும், உன்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷப்படுவார்கள். ஆனால் இயேசு உங்களை கண் நோக்கி இருக்கிறார். நீ அழுது புலம்பும்போது அவர்கிட்ட தான் அந்த துக்கம், உங்களை துக்கப்படுத்தின அந்த துக்கம் சந்தோஷமாக மாற்றுவாராங்க. பயப்படாதீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வதிக்க வளர்கிறார். ஆமென். காட் பிளஸ்.